ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஸோ ஸ்பெஷல் வந்துட்டு சோயா வெஜிடபிள் ரைஸ் அண்ட் சைடிஷ்க்கு எக் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வீடியோ, ஹோட்டல் ஸ்டைல் ஃபுட், ஷாப்பிங் விளாக் இந்த மாதிரி கண்டென்ட் போடுவோம். அதுக்கு தான் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கிராம்பு, பட்டை, ஏலக்காய்லாம் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை வந்துட்டு 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். அது கூட ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம், கட் பண்ணாமல். ஸோ நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா குழையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், மிளகாய் தூள் அரை டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் சோயாவை பார்த்தீங்கன்னா நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேரட், பீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கப் அரிசிக்கு 2 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. எக் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 6 பல்லு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பூண்டோட கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் 2 எக் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். எக்கை ஆட் பண்ணோன்னே கிளறி விடாமல் 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ 3/4 டீஸ்பூன் வந்துட்டு மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் காய். ஸோ வாங்க லஞ்ச் பாக்ஸில் ஃபில் பண்ணுவோம். ஸோ அதுக்கு குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு சாதத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக எக் பெப்பர் ஃப்ரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸ் ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் ஹெவியால் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். எப்போது போல் டேட்ஸ் அண்ட் நட்ஸு அண்ட் ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.